இதுல என்ன சிறப்பு இருக்கு? மற்ற கட்சியுடைய மாநாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற கட்சியுடைய மாநாட்டுல அந்த கட்சி தலைவருடைய பதாகைகள் பெரிய பெரிய ஆட்சியா இருக்கும். சில பேர் கொள்கை தலைவர்னு ஒரு 4-5 பேரை கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. 5 பேரை கொள்கை தலைவரா வச்சிருக்கவங்களுக்கே அவ்வளவு திமிர்னா, நீங்க அந்த கேமரா அப்படி சொல்லண்டு காட்டினீங்கன்னா ஒரு மொத்தத்துல ஒரு 540 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் மொழிக்காக பேசியவர்கள், இங்க தமிழ் இனத்திற்காக போராடிய மன்னர்கள், ஈழத்து போராளிகள், மாவீரர்கள், உலக தலைவர்கள் என்று ஒரு 540 கொள்கை தலைவர்களை நாம் தமிழர் கட்சி திடல் முழுக்க நிரப்பி வச்சிருக்காங்க. இந்த திடலை ஒரு முறை பார்த்துட்டு வந்தா ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் தமிழின வரலாறே தெரியாது, புத்தகம் கூட படிச்சது இல்லை அப்படின்னா, இந்த திடலக்கூடிய பதாகை ஒண்ணு அப்படி படிச்சு ஒரு மணி நேரம் சுத்தி வந்தோம்னா ஒட்டுமொத்தமான தமிழின வரலாற்றை 100 புத்தகங்களை படிச்சதுக்கு சமமான வரலாறை இந்த திடலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா, அந்த கட்சி தலைவர் ஒரு பெரிய பதாகை இருப்பாரு, பெரிய ஆர்ச்சா இருப்பாரு, அவங்களுடைய பலகை இருக்கும், வருக வருக அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவருடைய ஒரு புகைப்படம் கூட உள்ள இல்ல. ஒரு கட்சி மாநாடு நடத்துது, கட்சி தலைவருடைய புகைப்படம் உள்ள இல்ல. ஆனா தமிழ் இனத்தினுடைய வரலாறு உள்ள இருக்கு. அப்படின்னா இந்த கட்சி எதற்காக? மாற்றத்திற்கான கட்சி. இது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்று அழைக்கப்படுது. அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.